ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அங்கே கதவை நாக் பண்ணுறா. நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணலன்னு சொன்னதும் அவளே அந்த ரிங்கை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு கிளம்பும்போது அங்கே கோட் வந்துட்டு கலந்து கிடக்கிறத பார்த்துட்டு இவன் எதுவும் திரும்ப அங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டானோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. அங்கே வாஷ்ரூமில் போய் காதை வச்சு கேட்டுட்டு இருக்கா அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ கதவை ஓப்பன் பண்ணதுமே அவன் மேலே போய் இடிச்சதுமே, ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே அவன் பாடியை பார்த்துட்டு வாவ் எவ்வளோ சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்றத சொன்னதும் பார்த்துட்டேன்னா தள்ளிக்கோ அப்படின்ற சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் அந்த ரிங்கை வைக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ரொம்ப இந்த ரூம் சூப்பராக இருக்கே பார்க்க அப்படின்றத சொல்லிட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோ, நீ இப்போ வந்து என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்க, நீ வந்து என் பக்கத்தில் க்ளோஸாக வரணும்னு சொன்னேன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை வேணான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நம்ம ஹீரோயின் நான் அப்படிலாம் வந்து எதுவுமே நினைக்கல அப்படின்றத சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து பயந்துட்டு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே ரூமில் போயிட்டு ஐயோ கடவுளே, நான் எவ்வளோ வந்துட்டு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் எனக்கு இருக்காரு, எவ்வளோ பாடி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதவே நினைச்சு அவங்க சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை அந்த வேன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ எவ்வளோ தைரியம் தான் எங்களோட நேனியை வந்துட்டு வீட்டை விட்டு துரத்தி வச்சுப்ப, உனக்காக அவர் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரா, கண்டிப்பாக நான் வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே டார்ச்சர் பண்ணதுமே நம்ம ஹீரோயினை போட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்றத சொல்கிறா. நீ உனக்கு ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காது, அவர் இங்கே வந்து வீட்டிலலாம் இல்லை, அவர் எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அவளை அங்கே போட்டு எல்லாருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோங்க வந்து அவளை பிடிச்சவங்க வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டான். எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு நம்ம வேனை வந்து திரும்ப என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கிக் விட்டுறான். ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அவன் மயக்கமாக இருக்கவுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே காலை வச்சேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன், என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த உலகத்துலேருந்து உன்னை அனுப்பி வச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப வந்துட்டு வீக்காக இருக்காங்க, ஃபீவர் வேறு ஹையாக இருக்குது, நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே வேலைக்காரவங்ககிட்ட நீங்கள் வந்து சுடு தண்ணியெலாம் கொண்டு வாங்க அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே வந்து கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. அப்போ எனக்கு என்னாச்சுன்னு அவள் கேட்டதுமே, நல்ல வேலை மேடம் நீங்கள் இப்போயாச்சும் முழிச்சிங்களே, மாஸ்டர் வந்து 2 டேஸாக உங்களை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தார் தெரியுமா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்றத கேட்டதும் அவர் உங்களுக்காக தான் குக்கிங் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே ஹீரோயின் அவனை பார்க்கறதுக்காக போகிறா. என்ன நீங்கள் எனக்காக சமைச்சிட்ருக்கீங்க அப்படின்றத சட்டி கேட்குறா. என்னை ரொம்ப நீங்கள் நல்லா கேர் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறா. நான் வேணா பண்ணவா அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு அவள் இந்த எக்கை வந்து ஓப்பன் பண்ணதுமே அவளுக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துட்டு ஒத்துக்காமல் போயிடுது. இப்போ ஹீரோ தள்ளிப்போ நானே சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடெலாம் சூப்பராக வந்து செஞ்சு கொடுக்குறான். ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறா. என்ன இவ்வளோ நல்ல சமையலாக இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அதை வந்து சாப்பிட்டுட்ருக்கா. வந்து அப்புறம் பனி வந்து அதிகமாக விழுந்துட்டுருக்கு. கேட் வந்து வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கேட்டை தேடி அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க, உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆயிராதான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க கூடையே வந்து பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் என்ன எனக்காகவா நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் உனக்காக கிடையாது, பூனைக்குட்டிக்கு ஏதாச்சும் ஆயிரும் இல்லையா அதுக்காக தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுகிட்டே ஹீரோயின் என்னமோ கேர் என்னமோ பண்ணுறாரு என்ன, ஆனால் வந்துட்டு ஒத்துக்கிறாரா பார்த்தியா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பாடி கார்டு வந்து சொல்கிறாங்க, அன்றைக்கி ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ வந்து உங்களை கொலை பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க வீட் மெய்டு வேகமாக ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உங்களை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதே உங்களோட பேரண்ட்ஸ் தான், அவங்க வந்துட்டு வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் எதுக்காக இப்படி பயந்து போய் ஓடிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டதுமே இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்களையெல்லாம் அனுப்பி விட்டுட்ருக்காங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினை பற்றி ஹீரோ விசாரிக்க சொல்லியிருக்கான். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அசிஸ்டன்ட் கொண்டு வந்து நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு கிடையாது, அவங்கள அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துருக்காங்க. பேரண்ட்ஸ் இறந்த பிறகு அங்கிள் டின்னன்றவர் தான் இவங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் தான் இவங்களே அடாப்ட் பண்ணி போயிருக்காங்க, அவங்க உண்மையான பேரண்ட்ஸ் யாருன்னு எதுவுமே தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட அந்த அங்கிள் டின்னுக்கு வந்துட்டு உட முடியலை, ஸோ வந்துட்டு அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவங்கள வந்து அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க, தாத்தா அதை சொல்லி தான் அவங்கள இப்போ வரைக்குமே பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காரு, அவங்க வந்து வெளியே போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, பட் வந்துட்டு அவர் எதுக்குமே சம்மதிக்காமல் அவங்கள இங்கேயே வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காருன்ற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, அவள் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து இறந்து போனதுக்கு யாரும் காரணம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நான் வெளியே போய் படிக்கணுன்ற விஷயத்தெல்லாம் அவள் சொல்லி எங்கள் தாத்தாட்ட பர்மிஷன் கேட்குறா. அங்கே அவர் பார்த்தா கோப்பட்டு திட்டிச்சிருக்காரு, நீ ஓ இஷ்டத்துக்குலாம் இப்படிலாம் போயிட்டுருக்க முடியாது, நான் சொல்கிறத கேட்டு பேபியை நல்லபடியாக வந்து பெர்த் கொடுக்க பாரு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதுமே
நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? அவள் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற வாசி அவளோட லைஃப் அவள் வாழ வேணாமா? ஒரு 4 சோத்துக்குள்ளே வச்சு அவளை நீங்கள் டார்ச்சர் பண்ணுவீங்களான்னு சொன்னதும், நான் உன்னோட பேபி நல்லபடியாக பிறக்கணுன்றதுக்காக தான் பண்ணிட்டுருக்கேன். இல்லைனா உன்னோட குழந்தைக்கு ஆபத்தாயிரும் அப்படின்றத சொன்னதும், இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீங்கள் தானே. நீங்கள் இப்போ சொல்லுங்கள் என்னோட அம்மாவை எங்கே அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டதுமே அங்கே அவர் ரொம்ப கோவமாயிட்டு அந்த கிளாஸை தூக்கி மேலே தூக்கி எரிஞ்சிடுறாரு. தலையிலையுமே நம்ம ஹீரோக்கு அங்கே அடிபட்டுருது. நம்ம ஹீரோ இன்னுமே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியாது, எங்களுக்குமே வாழ்க்கை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிட்டு போனதுமே அங்கே தாத்தாக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோவோட பிரதருமே அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல். நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. நீ என்ன மேரேஜ் பண்ணி இப்போ என்ன உனக்கு ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தாவை பற்றிலாம் நீ ஃபீல் பண்ணாத, அவர் அப்படி தானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, அண்ணி நீங்கள் எதுக்காக அங்கே இருக்கீங்க, வாங்க உள்ளே பார்க்கலாமே அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வீடியோ காலில் தாத்தாவை காமிக்கிறா. அவர் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கோவப்பட்டு அவர்கிட்ட திட்டிட்டு இருக்கா. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படிலாம் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்களா, அவருக்கு எப்படி உங்கள் மேலே பாசம் வரும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் சாரி கேட்கலன்னா அந்த பேபியை நான் பர்த்க்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அவர் சாரி கேட்டிருக்காரு. அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. பரவாயில்லையே தாத்தாவை நீங்கள் வழி கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு அவருக்கு அடிபட்டுருக்கு. ஸோ அவருக்கு பயத்திலே ஃபீவர் வர்றதுக்குமே சான்ஸ் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் யார்ட்டையும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அண்ணி வந்துட்டாங்க, அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவுமே இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனுக்கு டையெல்லாம் போய் கழட்டி விட்டுட்டு அவனை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சிக்கிறான். என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும், நீ என்னை தப்பாலாம் புரிஞ்சுக்காத, உனக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு, நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்றத சொன்னதும், தப்பாலாம் எதுவும் நினச்சிக்கல, நீ இப்போ கண்டினியூ பண்ணு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் கிளம்பும்போது தாத்தாட்ட கிளம்புறேன்னு சொன்னதோ ஒரு கோமா சரி கிளம்பு அப்படின்றத சொல்கிறாரு. நீங்கள் கோவெல்லாம் படாதீங்க தாத்தா, நான் கண்டிப்பாக உங்கள் பேரனை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. நம்ம ஹீரோ சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்றத சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு கிளம்பும்போது, உனக்கு இன்னும் பாடி கார்ட்ஸ் வேணா சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன், டீச்சர்ஸ் வேறு வேறாச்சும் வேணும்னாலும் சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீ ஸ்கூலில் போய் நல்லபடியாக இருந்துக்குவேலன்னு சொன்னதும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க அங்கேருந்து போகும்போது தாத்தா அங்கே வரைய பார்த்துட்டே இருக்காரு. இப்போ பட்லர் நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க, அவங்க கிளம்பிட்டாங்க, நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வேற ஒரு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின்ட்ட இங்கே இருக்க இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே உனக்கு என்ன தேவையோ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி நான் இப்போ ஒரு மீட்டிங்காக கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வெளியே மைக்கை வச்சு பயங்கரமாக ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். அண்ணி உங்களுக்காக தான் இதெல்லாமேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க இன்னொரு பிரதர் இதெல்லாமே கொடுத்து விட்டுருப்பாங்க போல. ஸோ அதை கொண்டு கொடுக்குறதுக்காக வந்ததுமே திட்டினதுமே அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் பெரிய ஒரு ட்ரக் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அவன் அனுப்பி விட்டுறான். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டமே அங்கே போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே ஸ்கூலுக்கு கிளம்பி போனால் அவங்க சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு மீட் பண்ணிவிட்டு, இப்படி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு யார் அப்பானே தெரியாது, ஆனால் ஸ்கூலுக்கு படிக்க வந்திருக்கா பாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின்மே பயங்கரமாக கேவலப்படுத்தி விட்டுறா. அதை கேட்டு அவங்க கூட வந்த பொண்ணுங்களுமே இவளை பார்த்து கிண்டல் பண்ணதும் இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே போய் அங்கே ரூமர்ஸ் எல்லாம் கலப்பி விட ஆரம்பிச்சிடறா நம்ம ஹீரோயினை பற்றி. நம்ம ஹீரோயினும் அவங்க பாடி கார்டுமே சேர்ந்து போயிட்டுருக்கும்போது எல்லாரும் அவளை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டுருக்கு, ஏன் என்ன இப்படி பார்க்குறாங்க, முதல் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்றத சொன்னதும் அந்த பொண்ணுமே சொல்கிறாங்க, நீங்கள் யாரனாலும் செடியூஸ் பண்ணி காசு பறிக்கிறதுக்கு பார்ப்பீங்க, இப்படி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நியூஸ் எல்லாம் பரப்பி விட்டுருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே 2 பசங்க நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ எவ்வளோ காசு வாங்குவா 1 ஹவருக்கு, எவ்வளோ வேணாலும் சொல்லு, நாங்கள் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணுறோம், காசு வாங்கிக்கோன்னு சொன்னதும் அங்கே பாடி கார்டு போட்டு அவங்க 2 பேத்தையுமே புரட்டி எடுத்துடுறாங்க. பிறகு அங்கே பிரின்ஸ்பால் வரைக்கும் அந்த கேஸ் போயிடுது. அந்த ஆளுங்க அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் என் பையன் மேலே அடிப்பாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வர வைங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு பேரண்ட்ஸாக இல்லை, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஹீரோ பார்த்ததுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் உங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ கண்டுக்காமல் ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே, நீ யார்கிட்ட போய் வம்பிழுத்து வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவங்க பையனவே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட, ஹீரோ நீ எதை பற்றியும் ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம், நீ தப்பு பண்ணலன்றப்ப எதுக்காக யாரை பற்றியும் கவலைப்படணும் அப்படின்றத சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே வெளியே இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்ன வந்துட்டு இவ்வளோ பெரிய காரில் போயிட்டுருக்காளே யான் கூட சேர்ந்துன்னு கேட்டதும் அவங்க ஹஸ்பண்ட் கூட போகாமல் யார் கூட போவாங்கன்னு சொல்லிட்டு பாடிகார்டு சொன்னதும் என்ன ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீ தப்பு பண்ணாதப்ப யாரை பற்றி எதை பற்றி கவலைப்படக்கூடாது, கொடுக்க வேண்டியதை கசமாக கொடுத்துடணும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனவே சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்கா. இப்போ என் ஃபேஸில் நான் எழுதி ஓட்டியிருக்கேன், எதுக்காக நீ இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் அவன் ஃபேஸை திருப்பி உட்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து சிரிச்சிட்டே அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோ அந்த ரூமர்ஸை கிளப்பினது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் பார்த்துட்டு ஏய் நீ வந்துட்டு என்ன அவர் உன்னோட ஹஸ்பண்டுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறா. அப்படிலாம் நீ நடிச்சிட்டு இருக்க, அதை எல்லா விஷயம் எனக்கு தெரியும், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரின்சிபலே வந்துட்டு இது எல்லாமே ரூமர்ஸ் தான் சொல்லிட்டு அங்கே வந்து நியூஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இதெல்லாமே பண்ணது இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டரையுமே காமிச்சு அவளை அவங்க பகிரமாக மன்னிப்பு கேட்க வச்சுடுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு அங்கே தேங்க்யூ சொல்லி மெசேஜ்லாம் பண்ணுறா. அவனுக்காக சில கிஃப்ட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனுக்காக சூப்பரான ஒரு டையெல்லாம் வாங்குறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு இதை நீ இப்போ இங்கே ஓப்பன் பண்ணாத, வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணிப்பாரு அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோவை வந்து ஹீரோயின் மீட் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நீங்கள் வந்து என்னோட நம்பரையுமே உங்கள் சேட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதும் சரி ஓகேன்னு அவன் சொல்கிறான். சரி இந்த கிஃப்ட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துட்டு ஹாப்பியாகிட்டு போயிடுறா. அங்கே போய் இன்னொரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே தான் அந்த டை இருக்குது. அப்போ அவர்கிட்ட என்ன வந்து போச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அங்கே லேடிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தப்பாக வந்துட்டு பொருள் வந்து மாறி போச்சு, என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு இதை எனக்காக கொடுத்தா அப்படின்றத சொன்னதும் ஓ உனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்குமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். ஹீரோயின் சாரி சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நீ என்ன இந்த சிம்பிளான ஒரு டையை கொடுத்து என்னை வந்து சமாதானப்படுத்திடலான்னு சொல்லிட்டு பார்க்குறியான்னு சொன்னதுமே ரெண்டு பேருமே அங்கே ஸ்லிப் ஆகி அங்கே மெத்த மேலே விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வேமா அவனை கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடினதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷையாக இருது. ஹீரோயின் அங்கே ரூமில் போயிட்டு கடவுளை நான் வந்து என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிட்டேன், அவர் பாட்டு கோவப்பட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ எங்கே பார்த்தாலும் சரி இக்னோர் பண்ணிட்டு அவள் பாட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அசிஸ்டன்ட் அவள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத கேட்டதும் ஐ திங்க் அவங்களுக்கு வேற யாராச்சும் கூட பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்றத சொல்லிட்டு அவர் வேற என்னத்தையும் சொல்லி விட்டாரு. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே வெளியே போயிட்டு இருக்கும்போது சில பேர் போட்டு ஒரு வயசான பர்சனை போட்டு அங்கே அடிச்சிட்டு இருக்கோமே அங்கே நம்ம ஹீரோயின் அவங்கள போய் அங்கே காப்பாற்றி அங்கே அங்கிள் டின்ட்டையுமே அவரை கூட்டிகிட்டு போய் அவருக்காக சாக்லேட்லாம் கொடுத்துட்ருக்கா. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவரோட பென்டன் வந்து உடைஞ்சு போயிருக்கு, நான் இதையுமே சரி பண்ணிடுறேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கிள் நீ வந்து கவலைப்படாத, கேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்து தாத்தாட்ட வந்து நான் என்னோட அம்மாவை பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதும் அங்கே ஒரு வயசான ஓல்ட் லேடி வர்றாங்க. இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இது எதுக்காக இப்போ திரும்ப வந்து நம்ம தோண்டி பார்க்கணும் அப்படின்றத சொன்னதும் நான் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே உன்னோட அப்பாவுக்கு வந்துட்டு உன் அம்மா மேலே அவ்வளோலாம் விருப்பமே கிடையாது, ஏதோ கட்டாய கல்யாணம் மாதிரி தான் இது இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்துட்டு என்னோட ஹோம் டவுனுக்கு போயிட்டேன், திரும்ப வரும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு, உன்னோட அங்கிள் உன்னோட அம்மாவுமே அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே எனக்கு தெரியல, என்னை ஜாப்பை விட்டுமே அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உன்னோட அங்கிள்கிட்ட ஒரு டைகர் பென்டனுமே இருக்கும், அவர் தலையில் வந்து அப்போ அடிபட்டு இருந்துச்சு, அந்த தழுமே இப்போ வரைக்குமே இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே பிரின்சிபலை போய் மீட் பண்ணுறான். அப்போ அவர் இந்த டிசைன் வந்து வேறவங்க அவங்களோடதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ காப்பி பண்ணுன்ற மாதிரி ஏதோ தோணிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் நான் அப்படின்னா உங்களுக்கு லைவாகவே எல்லாமே பண்ணி காமிச்சிடுறேன், நான் வந்துட்டு அதுக்கு ஏற்பாடுமே பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ உங்களுக்கு உண்மை தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்குமே அவன் வந்து லைவ் கான்ஃபரன்ஸ்க்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணுறா. அதை கேட்டுட்டு அங்கே அசிஸ்டன்ட் என்ன பாஸ் உங்கள் ஒய்ஃப் எதுவும் காசு கேட்டிருக்காங்களா அப்படின்றத சொன்னதும் இல்லை அவள் வந்துட்டு ஒரு மீட்டிங்காக கூப்பிட்ருக்கா, நீ வந்துட்டு போய் ஒரு காரை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி இருக்கான். அவர் போனதுமே அங்கே வந்து ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவங்க பிரதர்ஸ்க்குமே வந்துட்டு அவன் மெசேஜ் பண்ணிடுறான். அப்போ அவங்க பிரதர்ஸுமே அங்கே வந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு என்ன நடக்க போகுது, எதுக்காக கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிருக்கும்போது அங்கே அந்த ட்ரா வந்து பண்ணுறதுக்கு அவ்வளோ உங்கள் சிஸ்டருமே வந்துடுறாங்க. அவங்க சிஸ்டரோட வேலை தான் போல், இன்றைக்கி பாரு நீ நல்லா அசிங்கப்பட போகிற நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே ட்ரா பண்ணும்போது நம்ம ஹீரோயின் சூப்பராக வேகமாகவே வரைஞ்சி முடிச்சிடுறா. பட் இவளால் முடியலை. இப்போ தெரியுதா யார் வந்து திருட்டு வேலை பண்ணியிருக்குதுன்னு. ஸோ எல்லார் முன்னாடியுமே அசிங்கப்பட்டு போய் இப்படியே நின்றுட்டேரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே
அங்கே பிரின்ஸிபல் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து நிறைய வந்து காசெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. யார்கிட்ட வந்து அவ்வளோ காசு இருக்குது டொனேட் பண்ணுற லெவலுக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரமே நீங்கள் தான் இப்போ காசு டொனேட் பண்ணீங்களா, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொன்னதும் நான்லாம் டொனேட் பண்ணலை, அப்படி டொனேட் பண்ண உங்களுக்கு காசுக்கெல்லாம் எதுவும் குறை இருக்காது, நீ எதுவுமே பண்ண தேவை கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட பிரதர்ஸ் தான் வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க போல. அப்போ ஹீரோயின் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்போ வந்திருக்கேன் இவளுக்காக எதுவுமே பேசாமல் இப்படி ஓடிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.